ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பொருள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நான் வந்து தலைக்கு வந்து எந்த பொருள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா குளிர நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி வேம்பப்பட்டை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டிருப்போம்ல, அந்த எண்ணெய் தான் இன்றைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணக்கப்புறமாட்டி முடியில் ஃபுல்லாக சிக்கெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா சிக்கெல்லாம் எடுத்து ஒரு கொண்டை போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா தலை ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நான் வந்து இன்றைக்கி என்ன பொருள் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை வந்து நேற்று நைட்டே நான் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. வெந்தயம் வந்து 2 மணி நேரம் தலையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, குளிர்ச்சி. அதனால் வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வெந்தயம் அப்ளை பண்ணால் போதும். கொஞ்சம் காண தண்ணி ஊற்றி அந்த வெந்தயத்தில் வந்து கொஞ்சம் காண தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து கருவேப்பிலை இல்லாட்டி சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் வெந்தயம் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். வெறும் வெந்தயம் மட்டும் அரைச்சி தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். வெந்தய வாடை கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து குளிர்ச்சி ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து அப்ளை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமாட்டி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் சீக்காவோ ஷாம்போ எதுனாலும் சரி நல்லா போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த இதெல்லாம் நெருன்னு தலையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அன்றைக்கி வந்து நான் வெள்ளிக்கிழமைங்கிறனால வந்து விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் நேற்று வந்து விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டு இன்றைக்கி வந்து விளக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். பூ வந்து வீட்டிலே வாங்கி வச்சுருப்பேன். அதை வந்து சரம் மாதிரி கட்டி எல்லா சாமிக்கும் வச்சுட்டு அப்புறமாட்டி நான் வந்து சாம்பிராணியெல்லாம் காமிச்சேன். தம்பி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். அதனால் அவனு என் கூட மணி அடிப்பேன் அப்படின்னா அதனால் அவனுக்கு மணி எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு சூடத்தட்டெலாம் காமிச்சேன். தம்பி வந்து என் பக்கத்துலேயே இருந்து நான் எங்கெல்லாம் போகிறேனோ பின்னாடியே வந்தேன். அப்புறம் என்கிட்டே நின்று மணி அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சூடம் காட்டும்போது நான் மணி அடிக்கலான்ட்டு அப்புறம் நானே மணி அடித்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமாட்டி நல்லா முடியெல்லாம் காய வச்சு நான் வந்து ஃபேனில் தான் காய வைப்பேன். நல்லா காஞ்சக்கப்புறம் முடி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தது. கண்டிஷ்னரே போட தேவையில்ல, அந்தளவுக்கு ரொம்ப சைனிங்காக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வெந்தயம் அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.